வெள்ளிக்கிழமை. ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் மம்மியோட வீட்டுக்கு போகணும். தெரிந்தானே ஃப்ரைடே ஷெட்யூல் என்னென்னு. பட் எல்லாத்துக்கும் இன்றைக்கு முதல் வேலையா மிச்ச நாளாக நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கொண்டு செய்ய டைம் இல்லாமல் இருந்த முடிவெற்ற வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தான் கொஞ்சம் சரி மனுஷன் மாதிரி ஈக்குது. எனக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. முடிவெட்டிட்டு வந்துட்டு ஜும்மாவும் போயிட்டு வந்தாச்சு. இனி இப்போ இருக்கிறதெல்லாம் குயிக்காக அம்மாவோட வீட்டுக்கு போகிறது தான். பட் ஃப்ரைடேண்டாலே தெரிந்தானே எங்களுக்கு என்னவோ தெரியாது. ஃப்ரைடேண்டாலே சரியாக முடியும் டைட்டான ஷெடியூலாக இருக்குது. இன்றைக்கும் இப்போ நான் போன கைக்கே குயிக்காக சாப்பிட்டுட்டு இவங்களாம் இறக்கிட்டு சாப்பிட்டுட்டு நான் மறுக்கை போகணும். எனக்கு ஒரு வீடியோ ஷூட் இருக்குது இன்றைக்கு ஹெட் ஷூட் ஸோ அதை குயிக்காக முடிச்சிடணும். மேண்டா தம்பி தானே வீடியோ எடுக்கிறேன். அவருக்கு இன்றைக்கி கிளாஸும் இருக்குது. ஸோ அவரை கிளாஸுக்கும் அனுப்பணும். குயிக்காக வீடியோ முடிச்சுட்டு அனுப்பணும். அப்புறம் இன்னொரு வேலையை செக் ஒன்று கலெக்ட் பண்ணுற வேலை இருக்குது. அப்பா எல்லாமே அந்த பெட்டா சைடில் தான் இருக்குது. ஸோ பெட்டாவை நினைக்க போலே இந்த ட்ராஃபிக் தான் மைண்டுக்கு வருது. ஸோ இப்போ 1:30 மணி ஆகுது. குயிக்காக வெளியாகினா அங்கே போயிட்டு லஞ்சுக்கு எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க வீட்டில், மாமாவோட வீட்டில். ஸோ போவோம். ரைட், நாங்கள் வந்துட்டோம் மம்மியோட வீட்டுக்கு. இப்போ 2:15 சரியான டிராஃபிக். இந்த டிராஃபிக்கில் வரப்போலே வெறுத்து போயிட்டுரும். இந்த இதே முன்னு கேட்கல எடுத்துப்போம். பார்த்திங்களா மைக்கு கேட்டோம். அவ்வளோ நிறைய ஈகுது ஐட்டம்ஸ். ஐசல்ட்ட குர்த்தவுண்ட் அடித்து கலஸில் இறங்கிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது அஃப்னோட ரிலேட்டிவோட வலிமாக்கு தைச்சது. ஸோ அப்போ உடுத்தையிலேருந்து எனக்கு குர்த்தா மேலே பட்ட லவ் உண்டு. அஃப்னா ஒரே சொல்லுவாள், நீங்கள் குர்த்தா விடுங்க டெனிமோட நல்லா இருக்கணும்னு. நான் முன்னே உடுக்கிறல்ல. அப்புறம் ஒருக்கா உடுத்து பார்த்ததுலேருந்து எம்பரி தான். அதனால் இப்போ எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ குர்த்தா உடுக்கிறதுக்கு அந்தந்த நேரமெல்லாம் டக்குன்னு நான் உடுத்துடுறது. அப்படியே ஃப்ரைடே வேறையா ஜும்மாக்கு போயிட்டு அப்படியே அதோடய வந்தாச்சு. மந்தி 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 இந்த பிரியாணி இல்லை, இன்றைக்கி மந்தி, வெள்ளம்பிட்டி ஸ்டைல் மந்தி. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு மாயா ஷூட்டை முடிச்சாச்சு. தம்பியும் கிளாஸுக்கு அனுப்பியாச்சு. டேரிங் டே. வெளில எலும்பிலேருந்து ஓட்டத்தில் தான் ஈரன். அவசர அவசரமாக முடிவெட்ட போயிட்டு சும்மா லேட் ஆகக்கூடாதுன்னு அவசர அவசரமாக மாமாவோட வீட்டுக்கு இப்போ இதுக்கு கேட்குறவங்களுக்கே டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வேலையும் இருக்குது. அதை நான் போயிட்டு செய்ய போலே சொல்கிறேன். பெட்டாவுக்கு வந்தேன் இந்த கிளையண்ட்டோட குயிக்காக மீட் பண்ணிட்டு போகிறதுக்கு. இந்த பெட்டா டிராஃபிக் இருக்குது. இதுக்கு தான் பெட்டா வெறுத்து போகிறேன். பைக்லலாம் வந்தால் பிரச்சனை இல்லை. ஷேப்பில் மூளை முட்டுக்கால அசையால் போட்டு வெயிட் எழும். காரில் வேன்லலாம் வந்தால் அவ்வளோதான். இது வெளியாகி போகிறதுக்கே நல்ல டைம் ஒன்று போயிட்டு. ஐசல் என்ன செய்கிறாவோ தெரியாது. அஃப்னா என்ன செய்கிறாங்க எல்லாம். ஐசலுக்கு இனி இப்போ என்னோட அம்மாவோட வீட்டுக்கு போனால் அவக்கு இனி ஜோலித்தான். ஆளுக்கால் தூக்கி வச்சு இருப்பாங்க. பி பேம்பர்ட். நல்ல வீடியோ ஆகுது. பேக் மம்மி காட்ட போகிறோம் உங்களோட ஆட்டத்தை. எஸ், நான் போயிட்டு சேர்றதுக்கு நைட் ஆகிட்டு. ட்ராஃபிக் என்ன தெரியும் தானே. நைட் இல்லை வந்துட்டேன். நீ என்ன வேலைகள் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நானும் அஃப்னாவும் ஐசில் கீழே வச்சுட்டு போவோம்னா கடையில் இருப்பா. அந்த இருக்கிற இவ்வளோ நேரம் அஃப்னா கடையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக கடையில். ஏன்னா இந்த நாங்கள் எங்களோட வீட்டு முழுக்க சோஃபா காட்ட வேண்டிய இவ்வளோ நேரம் பஸ்ஸில் வந்தீங்க. மம்மி 800 போடணும். அல்லையில் 600 இருந்துச்சு கையில். அது ஏனோ தெரியும். அந்த கார்டு டிக்ளைன் ஆகுது இருக்குது. நான் பேலன்ஸ் இருக்கு. சல்லி இல்லாமல் இருக்குமா என்னலோ தெரியாது. இல்லை நேற்றும் அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ நானும் அஃப்னாவும் சேர்ந்து போகிறோம். முன்னுக்கு எங்கிட்ட அந்த வீட்டு முன்னுக்கு சோஃபா ஷாப் ஒன்று இருக்குது. ஐசல் இப்போ நடக்க ஸ்டார்ட் ஆகும் போதையே நாங்கள் ரெடி ஆகிக்கணும். எங்களோட வீட்டில் இப்போ அந்த சேர்ஸ் தான் நிற்குது. ஸோ சேர்ஸ் சரி வராது. சோஃபா மாற்றிக்கொள்ளணும்.
ஸோ அதுக்கு இங்கே இன்னொரு கொலண்டாவிலும் இன்னொரு இடம் ஒன்று இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். செட் ஆகினா வாங்குவோம். இந்த நேரம் எல்லாரும் என்ன செய்றீங்க? சர்க்கஸ் பார்க்குற மாதிரி. கொம்மாளம் போட்டு சிரிக்கிறாள். ஐசா சிரிப்பை பார்க்கணும். தூக்கணுமா தூக்கணுமா அத்தி இப்பெல்லாம் கஸ்டமரும் பார்க்கணும். அவரோட சத்தத்தை எங்களை எல்லாம் கண்டா வந்து எக்ஸைட் ஆக மாட்டா, இது பண்ண மாட்டா. ஆனால் இங்கே வந்தா ரைட். சரி ஈக்கிறா இப்படி ஈக்கப்போ நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். சிங்கப்பட்டா ராட்டோக்காரன் ராஜா புட்டுவோமா? அந்த இடத்துல நான் என்ன செய்ய? ராஜா புட்டு எடுத்து எங்கட அப்பார்ட்மெண்ட்ல போட்டு என்ன செய்ய? ராஜா புட்டு எடுத்து உட்காரட்டுமா? சோஃபாஸ் நிறைய ஐட்டன்றான். மம்மி நல்லா மாகாட்டி கொண்டு கொடுக்குறான். மம்மி கமிஷனுக்கு வச்சு வந்துறியா? எது ரோட் கிராஸ் பண்றது இங்க கஷ்டமான விஷயம். வெள்ளம்பேட்டையில எங்கனால போ அப்போ வந்து வெள்ளம்பேட்டில் ரோட் மாற சரி, பொதுவாகவே ரோட் மாற பயம்தான். வெள்ளம்பேட்டியில் சரி பயம். கையோட்டத்துக்கு முன்னுக்க போயிட்டாதீங்க. நீங்க கையை விட்டுட்டு போயிடுவாங்க. மாறுற ரோட் மாறுறாதீங்க. லொரி வருது ஏற்றிட்டு போயிடுச்சு. ஓடி 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 வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க சுருக்குவாங்க. வெள்ளம்பேட்டில் எங்களுக்கு என்ன இதுண்டா இங்கே எங்களோட வீட்டுக்கிட்ட எல்லாமே இருக்குது. இனி ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஒன்று இருக்குது. உடனே தான் நான் போகிறேன் சோஃபா பார்க்க. உள்ளுக்கு நிறைய இருக்குது. அந்த நான் இந்த துணி மட்டும் தான் கடை நினைச்சிட்டேன். இல்லை உள்ளுக்கு இருந்துச்சு. ஓ சோஃபாஸ் பார்க்கணும் கொஞ்சம். க்ரீனா? அது என்ன ப்ரைஸ் ப்ரோ? அது க்ரீன்ன்றது 155. அவ்வளோ இல்லாமல் அதை விட குறவு பட்ஜெட்டில் என்ன இருக்குது? ஏன்னா நல்ல ப்ரைஸ் தருவீங்களா? டிஸ்கவுண்ட்லாம் தருவீங்களா எங்களுக்கு? ஏன்னா 59 என்ன ஸ்டார்ட் ஆகுது? நிறைய இருக்குது சோஃபாஸ். இந்த இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. தட் க்ரீனா? அந்த கார்னரில் இருக்குதா? அந்த கார்னரில் இருக்கிற க்ரீன் எவ்வளோ? ஆயில் எல் சோஃபா தான் எனக்கு ஆசை. நல்லா அப்போ படுத்துக்கொள்ளணும் கொஞ்சம். அதில் நைட்டில் ஐசல் கரைச்சல் தந்தா ரூம்லேருந்து வெளியே வந்தால் இது படுத்துக்கணும். பேக்கேஜ் ஆசை நைஸ். எது அந்த சைடில்? ஸோ இதுவும் நல்லா இருக்குது. எல்மா ஏன்னா இது ஏம்மா வி கான் புட் எல் ஃபார் த ஹவுஸ் நோ திஸ் திங் கேன்னா. ஆனால் எப்படி போடுவீங்க நீங்கள்? நாங்கள் இப்படி போட்டோம்னா அப்போ என்ட்ரன்ஸ் தி ஸ்பேஸ் வில் பி லைக் அந்த மாதிரி ஆகும். இது எவ்வளோ வருது ப்ரைஸ்? 98. சிட் அண்ட் சி. பட் எனக்கு இது எல் வந்து கொஞ்சம் அதுதான் டவுட். நோ திஸ் இஸ் ஹால் ஸ்பேஸ் நிறையா போகும். இது ஒன்றும் தேவையில்லை. இந்த 311 எடுத்தோம்னா இதாக இருக்கும். அந்த இது எவ்வளோ அந்த பேஜ் அண்ட் க்ரீன் ஒன்று இருக்குது? 165. அது சரி. இப்போ இது ப்ளூ எவ்வளோ சொன்னீங்க? 110. நல்ல மெனக்கு இந்த மாதிரி தான் விருப்பம் இல்லை. இந்த ஐசல் when she is crawling and all if it goes and knocks அவங்களுக்கு என்ன இது பண்ணுற மாதிரிக்கு வேணுமா? எனக்கு இந்த மாதிரி விருப்பம். நான் வேறு நல்லா எக்ஸைட்டாக இது பண்ண நீங்கள் ஹோல் டிசைன்ன்றீங்க. ஐனோ பிகாஸ் நான் வந்து திங்கிங் எனக்கு பெருசாக அந்த சோஃபாக்கு ஐடமான இன்வெஸ்ட். ஏன்னா எங்களுக்கு சும்மா நாங்கள் இப்போ ஒரு ரிப்ளேஸ் ஆல்டர்னேட்டிவாக தான் நான் போட போகிறோம். நாங்கள் இப்போ இந்த ஐசல்ட சேஃப்டிக்காக நீ மட்டும் ஐத்தான் பிளேஸ் நாங்கள் ரெண்டட் ஸ்பேஸ் ஒன்று நல்ல ஓன் ஸ்பேஸ்னா பரவாயில்ல. பிளேன் ஆக்கிடலாமா இது? என்ன கலர் எங்கள்ட அந்த கர்ட்டன் கலர் சரி வராதுண்ணா. கர்ட்டன் கண்ட்ராஸ்டிங்காக கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அஃப்னா வந்து எல்லாமே வந்து சரியாக மட்டும் கலர்ஸ் அது இதெல்லாம் வந்து பார்த்து கர்ட்டன் கூட எனக்கு ஐடியா வைக்கல. பட் எங்கள் வீட்டுக்கு அந்த பர்சனலான கர்ட்டன் உண்டு ஹாலுக்கு. இப்போ அந்த கர்ட்டனை பார்த்து எங்கள் மாமாவங்களும் எடுத்தாங்கண்ணா. இட் வாஸ் வெரி நைஸ். அதை செஞ்சு எடுத்தது நாங்கள்.
லைட் சோஃபா பேஜ் தான் எங்களோட கர்டன். யா பட் தென் அந்த பேஜ் இல்ல லைக் பாருங்க இந்த கலர்ஸ் ஆப்ஷன்ல இருக்கேன்டா பாருங்க. எனக்கு இதை செஞ்சு தரேன் உங்களுக்கு 80க்கு மாதிரி எனக்கு. 311 தானே ஓ ஆயிட்டாங்க. மாதிரி கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ்னா பீச் கலர் வரலையா? ஒரு பேஜ் பேஜ்ண்டா வந்து கொஞ்சம் என்னென்னா எங்கட கர்ட்டனும் வந்து ஒரு ஜாய் பேஜ் உண்டு. ஸோ எங்களுக்கு அது அதே கலரில் இல்லாத மாதிரி இருக்கணும். ஆஃப் ஒயிட் லுக் கொண்டு வரும் அது. இந்த மாதிரி அது கொஞ்சம் கிரேஷ் பட் இட்ஸ் ஜஸ்ட் ஆஃப் ஒயிட் தான். ம் இது என்ன சீனுன்னா போயுமா ஊற்றி ஆகும்னா அதான் அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. இதுக்கு வந்து இது வந்து இட் வில் கோ ஏன்னா இட் வில் கோ ஏன்னா. ஸோ இந்த கலரில் அடிக்கணுமா எங்களுக்கு திங். பட் we can keep the chairs inside the room so when guests come and all inside the room you don't have space. where shall we keep them? மாமாட்ட எங்க வீட்டுக்கு கொடுக்கணும். எங்கிட்ட திங்ஸ் அவ்வளோ நிறைய திங்ஸ் இருக்குது. இது இல்லை ஸ்பேஸ் இல்லை. அப்போ நான் இதை கன்ஃபார்ம் பண்ண வேமா? யா இல்லை கேட் உட்காந்து பாருங்க கொஞ்சம். ரைட் நீங்கள் உட்காருங்க இப்படி பார்ப்போம். உங்களுக்கு எனக்கு உட்கார எழுமான்னு பார்ப்போம் 2 பேர். உட்காருங்க உட்காருங்க நாங்க 1 போறோம். இது இல்ல உட்காருங்க. இது 211 311 311 ஆ இது 2 this is 2 2 that is 3 அப்போ 311 தான். அப்போ 211 எடுத்தால் இன்னும் குறையுமா? ஆட்களும் வீட்டுக்கு கொரேட்டா கூப்பிடு. வா வா ஒன்று நோட் பண்ணிங்களேன். எனக்கு குர்த்தாவும் லைட்டாக இதே மாதிரி இருக்கு. எங்கிட்ட இது அப்லோட் ஆகிட காப்பிரைட் இல்லாமல் பாருங்க. இது தான் இது இதை விட ஒரு 3 இது 2 இது வந்து நாங்கள் 3 சைஸில் எடுத்துருக்கிறோம். அப்படி பாருங்கள் ஸ்டூடியோவில். செக் ஃபார் மெட்டீரியல் இல்லை இல்லை இது அப்படி மாமா பாத்தீங்க அந்த லுக் நல்லா இருக்கு. அந்த மெட்டீரியல் என்னது ப்ரோ? மெட்டீரியல் தான் ரோமா. ரோமாண்ணா அவர் ரோமாவில் போவோம். ரோமாவில் இருந்தால் நல்லா சோமா இருக்குமா? ஆ ஓ ஸ்மூத்தாக சோமா இருக்கு. நான் தான் அதுக்கு ரோமாண்டு வச்சுக்கிறேன். ஸோ கேம் சாரி நாங்கள் வேறு எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் செட்டாக ஆடி பார்ப்போமேனு வந்தோம். பட் இங்கே பார்த்த இடத்துல எங்களுக்கு ஓகே. சோஃபா நாங்கள் வந்தனால இது வாங்கணும்னு இருக்கிறோம் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். வாங்கிறது கேட்கல ஏன்னா அவங்களோட ஷேர் எங்கள் வீட்டோட தீம் கொஞ்சம் அந்த பழைய காலத்து அந்த ஆன்டிக் சீன் பழைய காலத்துன்னு சொல்லாதீங்க. அந்த ஆன்டிக் இதோடு இருக்குது அந்த சேர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தது. ஸோ இன்னும் வீடு செட் பண்ணிட்டீங்க. நான் ஃபுல் பேமெண்ட் தரேன். எனக்கு ஆனால் நீங்கள் டைமுக்கு வேலையை முடிச்சு தரணுமே. ஸோ அதனால சோஃபா போடுறது கேட்கல. ஆக்சுவலி அந்த நான் வைக்கிற வீடு வந்து ஹாஃப் ஃபர்னிஷ்டாக தான் வந்தது. ஸோ அங்கே உள்ள அந்த சேர்ஸ் வந்து நல்ல லுக்காக இருந்தது. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது பட் எனக்கு அந்த லுக் பிடிச்சிருந்தது. அதனால சோஃபா போடுறது ஐக்கியம். பட் ஐதில் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு நாள் உருண்டு அந்த சேர் கிட்ட போய் தலையை வச்சுட்டேன். அப்போ நல்லா பயந்துட்டேன். அதோடு தான் யோசிச்சது அப்போ சோஃபாவே போட்டுருவோம். அதில் வந்து கூட ரெக்கார்ட் பண்ணுறேன். சண்டே மார்னிங் மாதிரி எப்போ மாதிரி இருக்கும். நீதான் மார்ஷ்மெல்லோ ஆசை அந்த சீட்டு. ப்ளூபெரி மொய்ட்டோ எடுத்தீங்க. என்ன கோட்டிங் மேலே கூலாக தண்ணி இருக்குது. இது எங்களோட வீட்டுக்கு அடுத்தாப்புல தான் இருக்குது துபாய் ஜூஸி என்று அதான் சொன்னேன். நாங்கள் இங்கே போனோன்னு வெள்ளம் பிடியே டெவலப் ஆகிட்டு எல்லாம் வந்துட்டு சைடில் வயசில் மறந்துட்டு அப்படியே இருக்கிறோம். பழைய நாட்களுக்கு போன மாதிரி. அது பேபி அதுவா தாண்டிட்டு வரீங்க. பார்க்கவே இல்லை. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. தூக்கம் இதை ஈக்கிற இல்லை. இப்போ விளையாடுற மூடு ஒன்றும் இல்லை. வா அப்படியே வீடியோ பார்த்துரும் இப்போ வரும்.
ஐசல்ல சாமான் தூக்கிட்டு வாரதுக்கு எத்தனை பேர்? 1 2 இன்னும் லிஃப்ட்ல கீழே என்ன சாமான் இருக்குது? நான் 3 நானோ 4 பேர் ஐசலுக்கு அசிஸ்டன்ஸ் வந்தாச்சு வீட்டுக்கு.